9 of Wands வந்திருக்கிறதால கிவ் அப் மென்டாலிட்டி அவங்களுக்கு வரும். கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா டோன்ட் கிவ் அப். லவ் லைஃபை பொறுத்த வரைக்கும் பழைய விஷயங்கள் ஹர்ட் பாஸ்ட் அந்த ஹர்ட் அது எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு நிற்காம இட்ஸ் ஓகே லெட் இட் கோன்னு சொல்லி ஃபைனான்ஷியல் ட்ராப் எதுலையும் போய் அவங்க மாட்டக்கூடாது. ஏன்னா சில பேர் வந்து சில ப்ரொபோசல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதுக்காக கேட்பாங்க இந்த 15 டேஸில். அவசரப்பட்டு அவங்க சைன் பண்ணக்கூடாது. வேலையை மாற்றலாமா அப்படின்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. வேலையை மாற்றக்கூடாது. பட் இருக்கிறதையே வித்தியாசமாக எப்படி செய்யலாம், இன்னும் அதிகமாக எப்படி நம்ம வந்து முயற்சி பண்ணி நீங்கள் ஆல்ரெடி நிறைய உழைப்புகள் பண்ணிட்டு ஆல்ரெடி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கிறதால கொஞ்சம் ரெஸ்ட் அதிகமாக எடுக்கணும் இந்த ஃபேஸில். இவங்க முன்னேறதுக்கு பழைய கனெக்ஷன்ஸ் வந்து இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஜாப் தேடி கொடுக்கறதா இருக்கட்டும், இவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு சோல்ஃபுல்லான சோல்மேட் கனெக்ஷன் இவங்களுக்கு லைஃப்குள்ள வருவாங்க. காற்று ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 15 டேஸ் அவங்களுடைய கரியர், லவ் லைஃப் மற்றும் மணி ஃப்ளோ, டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. அப்படின்னா கரியர்ல அவங்க வந்து ஒரு கிவ் அப் பண்ற மைண்ட் செட் அவங்களுக்கு வரும். ஏன்னா ரெண்டுமே வாண்ட்ஸ் ஆமா, வாண்ட்ஸ் வந்திருக்கிறதாலன்னு சொல்ல முடியாது. பட் 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கிறதால கிவ் அப் மென்டாலிட்டி அவங்களுக்கு வரும். கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா டோன்ட் கிவ் அப். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் பண்ண விஷயம் அதை பாருங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க, பிரச்சனை டெம்பரரி தான், முடிவுக்கு வந்துடும், பட் இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்டை பாருங்கன்ற மாதிரி கார்ட்ஸ் நமக்கு கைடன்ஸ் கொடுக்குது. ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. கிவ் அப் பண்ற மைண்ட் செட்டை விட்டுறணும். பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு மைண்ட் செட் வரும். ஏதாவது வந்து இவ்வளோ நாள் பண்ணாத ஒரு புது விஷயம், சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ் அண்ட் பேஷன் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க பண்ணலாம்னு சொல்லி யோசிப்பாங்க. பண்ணணும்னு வந்துச்சுன்னா பண்ணுங்க தைரியமா, நல்லபடியா உங்களுக்கு அது வரும். லவ் லைஃபை பொறுத்த வரைக்கும் பழைய விஷயங்கள் ஹர்ட் பாஸ்ட் அந்த ஹர்ட் அது எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு நிற்காம இட்ஸ் ஓகே லெட் இட் கோன்னு சொல்லி ஃபர்கிவ் பண்ணி அதையும் தாண்டி பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையை அவங்க வளர்த்துக்கணும். ரிலேஷன்ஷிப்னு வரும்போது நம்ம வந்து என்னதான் ரொம்ப நாள் பழகி இருந்தாலும் அந்த புதுசா ஒரு பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கை நம்ம தான் கிரியேட் பண்ணணும். எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணலாம், we can do மேக்கப், கேர்ள்ஸா இருந்தா பாய்ஸா இருந்தா ஜிம்முக்கு போகலாம், கொஞ்சம் அட்ராக்டிவா வச்சுக்கலாம். இந்த மாதிரி அட்ராக்ஷன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அவங்க பண்ணாங்க அப்படின்னா லைவ்லியா இருக்கும் ரிலேஷன்ஷிப். மணி சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் காசு செலவு பண்ணி புது புது விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ கொஞ்சம் செலவுகள் ஆகும். ரிகார்டிங் ஒரு பிசினஸ், கரியர், இந்த மாதிரி சில இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும். உங்களுடைய பிசினஸ் இன்னும் நீங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதா இருக்கலாம். அதே மாதிரி கரியர்லயுமே சில அப்ஸ்கில்லிங் ஆக்டிவிட்டி, சர்டிபிகேஷன், இந்த மாதிரிலாம் பண்ற ஒரு எனர்ஜி வந்து நான் பாக்குறேன். டூஸ் பாத்தீங்க அப்படின்னா டோன்ட் கிவ் அப் தான் வந்து நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு டூ. இவ்வளவு நாள் நீங்க பண்ண விஷயத்த நீங்க வந்து மனசுல வச்சுட்டு பிரச்சனை இருக்கிறதால அதை விட்டுட்டு போயிடலான்ற அந்த ஒரு ஆட்டிடியூட நீங்க வந்து டிராப் பண்ணிடணும். டோன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து போர்டம்குள்ள போயிடக்கூடாது. என்னடா வாழ்க்கை போரிங்கா போதே அப்படின்ற ஒரு ஃபீலிங் குள்ள போகாம அதை இன்னும் எக்ஸைட்டிங்கா எப்படி மாத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்து உங்க பேஷனை பர்சியூ பண்ணணும். எது உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் கொடுக்குதோ அதை பர்சியூ பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் தான் நான் பாக்குறேன். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸா வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, உங்களை நீங்க நல்லா பிசிக்கலி ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. இந்த 15 டேஸ்ல ஏதாவது ஜிம் ஜாயின் பண்றது, புதுசா ஏதாவது ஒரு ஹெல்த் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்றது, இந்த மாதிரி பண்ணலாம். இவங்க செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், எஸ், இதுதான் அந்த ஃபார்வர்டா கொண்டு போகுது. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 15 டேஸ் எப்படி இருக்கும்? திருவாதிரை நட்சத்திரத்துக்கு த ஹை பிரீஸ்டஸ் அண்ட் த 8 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து இந்த 15 டேஸ்ல ஒரு ட்ராப்டு மென்டாலிட்டி உங்களுக்கு வரும். அதாவது என்னை வந்து பிடிக்காத ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுட்டாங்க, பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் இருக்கேன். இந்த ரெண்டு கார்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று பெரிய லெவல் காட்டுது, ஒன்று இன்னொன்று டவுன் மாதிரி காட்டுது. ஆமா, இதுல என்னன்னா சூக்ஷ்மமான சில விஷயங்கள் இருக்கு, அதை தான் அவங்க புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி அவங்களுடைய ஓன் வளர்ச்சிக்காக தான் இப்போ அந்த ஸ்டேஜ் வந்து அவங்கள ஒரு மாதிரி நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷன்ல தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க வரைக்கும் நம்ம ஒண்ணுமே கத்துக்க மாட்டோம் வாழ்க்கையில. நம்மள ஒரு தள்ளுற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி ஒரு எனர்ஜியை நம்மளே பில்ட் பண்ணி அதை கொண்டு அதை ரிலீஸ் பண்றதுக்காகவே நம்ம போவோம் அந்த ஸ்டேஜ்ல இருந்து. இந்த ஹை பிரீஸ்டஸ் கார்டுல பாத்தீங்கன்னா உண்மை வந்து பாதியா மறைஞ்சிருக்கும். இந்த ஸ்க்ரோல் அது என்னன்னா ஃபுல்லா எல்லா ட்ரூத்துமே நமக்கு எப்பவுமே வந்து லைஃப் சொல்லிடாது. பிகாஸ் நம்ம வந்து ரிசீவிங் சைட்ல ரெடியா இருக்கணும் இல்லையா. சூக்ஷ்மமான சில விஷயங்கள்லாம் டைம், அந்த ரைட் டைம் வரும்போது ரிவீல் ஆகும். இதனால ரெண்டு மரம் மாதிரி பார்க்க முடியுது, பிளாக் அண்ட் ஒயிட், கீழே ஒரு மூன் மாதிரி ஏதோ இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வருது?
இதெல்லாமே வந்து இன்ட்யூஷனை குறிக்குது அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டை குறிக்குது. லைஃப்பில் எதுவுமே வந்து பிளாக் ஆர் ஒயிட் கிடையாது, எல்லாமே கிரே. எல்லாமே அந்த ஓவர்லேப்பில் தான் நமக்கு விஷயங்களே நடக்கும். ஸோ ரெண்டையுமே நம்ம அக்செப்ட் பண்ணணும், போத் குட் அண்ட் த பேட். அதை தான் வந்து இந்த கார்டு குறிக்குது. ஸோ நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவாக எப்படி மாற்ற முடியும் அப்படின்ற அப்ரோச்சில் தான் அவங்க போகணும். சில சூழ்நிலைகள் கடுமையாக தான் இருக்கும், ஆனால் அது நம்ம வளர்ச்சிக்காக மட்டுமே அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். ஃபைனான்ஷியல் ட்ராப் எதுலேயும் போய் அவங்க மாட்டக்கூடாது. ஏன்னா சில பேர் வந்து சில ப்ரொபோசல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதுக்காக கேட்பாங்க இந்த 15 டேஸில். அவசரப்பட்டு அவங்க சைன் பண்ணக்கூடாது. அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி லீகலாக வெரிஃபை பண்ண பிறகு தான் அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ணணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கைடன்ஸ். மணி ரிலேட்டடாக, இன்கம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு பிளாக்கேஜ் அண்ட் ஸ்டாக்னேஷன் இருக்க தான் செய்யும். இந்த 15 டேஸ் கடந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் மெதுவாக ரிலீஸ் ஆகிடும். புதுசாக எதுவும் போய் பிரச்சனையெல்லாம் அவங்க மாட்டக்கூடாது இந்த 15 டேஸில். அந்த மாதிரி அவங்க பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 15 டேஸ் அவங்களுடைய லைஃப், கரியர், மேரேஜ் லைஃப் ஆர் லவ் லைஃப் அண்ட் மணி ஃப்ளோ இது எல்லாமே எப்படி இருக்கும்? புனர்பூசத்துக்கு நமக்கு 3 of Wands அண்ட் 7 of Pentacles வந்திருக்கு. அவங்க வந்து ஒரு புது விதமான எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஓவர்சீஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம் இப்படின்ற மாதிரிலாம் சில தாட் ப்ராசஸில் இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த மணி ஃப்ளோ வந்து அவங்களுக்கு பத்தலை. ஸோ கெரியரில் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வரீடாக இருக்காங்க கரண்ட்லி. இந்த 15 டேஸில் அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் அவங்க இறங்குவாங்க. கிரியேட்டிவ் பிஸ்னஸ் ஐடியாஸ் அவங்களுக்கு வரும். ஸோ வேறு மாதிரி பண்ணுற விஷயத்தையும் இன்னும் கொஞ்சம் புது விதமாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிரியேட்டிவ் ஐடியாஸ்க்குள்ளே அவங்க வந்து வெஞ்சர் பண்ணுவாங்க. அண்ட் சில பேர் வந்து பேங்க் பேலன்ஸ் அப்பப்போ பார்த்து என்னடா பேங்க் பேலன்ஸ் கம்மி ஆகுதுன்ற மாதிரி ஒரு வரியில் இருக்காங்க. ஸோ வேலையை மாற்றலாமா அப்படின்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. வேலையை மாற்றக்கூடாது, பட் இருக்கிறதையே வித்தியாசமாக எப்படி செய்யலாம், இன்னும் அதிகமாக எப்படி நம்ம வந்து முயற்சி பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்றத அவங்க பார்க்கலாம். லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் லைஃப்பும் ஒரு போர்டம்ல போயிட்டு இருக்கும். லவ் அண்ட் மேரேஜுமே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டம். இந்த போர்டமுக்கு காரணம் இப்போ இவங்களா இல்லை இவங்க பார்ட்னரான்னு பார்த்தா 2 பேருமே தான். ஒரு மொனாட்டனிசிட்டி, ஒரே விதமான ஒரு வாழ்க்கை போகும்போது நமக்கு போர்டம் வரதான் செய்யும். டிராவல் பண்ணுறது, ஒன்றா சேர்ந்து ஷாப்பிங் போகிறது, கிரியேட்டிவான விஷயங்கள், ஒரு ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா நல்லபடியாக இருக்கும் மேரேஜ் அண்ட் லவ் லைஃப். மணி வந்து பார்த்தீங்கன்னா சில ராங் ஃபைனான்ஷியல் டிசிஷன் இவங்க எடுத்திருப்பாங்க. அதனால சில மணி வந்து கொஞ்சம் ஸ்டக்கப் ஆயிருக்கும். டைம் கொடுக்க அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வேற ஏதாவது வழியில உங்களோட ஸ்டக் இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப கொண்டு வர முடியுமான்றத இவங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ சப்போஸ் ஒருத்தவங்களை நம்பி நம்ம பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்கள டைரக்டா நம்ம ஃபோன் பண்ணி கேட்கறத விட டைரக்டா போய் மீட் பண்ணி கேட்கணும். இந்த மாதிரி சில நியூ வேஸ் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டக் மணி வந்து திரும்ப வரதுக்கான சான்சஸ் இந்த 15 டேஸ்ல இருக்கு. இவங்களுக்கான டூஸ் பாத்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவிட்டி, அவங்க வந்து கண்டிப்பா கிரியேட்டிவா பண்ணணும். எல்லா விஷயத்தையும் பழக்கமான விஷயத்தையே, பரிச்சமான விஷயத்தையே கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து பண்ணக்கூடாது. புது விஷயங்களை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற ஆட்டிடியூட அவங்க வளர்த்துக்கணும். ஆல் டுகெதர் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா என்ன கலர்ஸ், ஏஞ்சல் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜ், ஏதாவது நம்பர்ஸ் இல்லை சிம்பிள்ஸ் இவங்கள நெக்ஸ்ட் 15 டேஸ் கொண்டு போகிறது? கார்மிக் நம்பர் 8, 888 தான் இவங்களோட நம்பரா வந்திருக்கு. கர்மா, பேலன்ஸ் இதெல்லாம் தான் இந்த கார்ட்ஸ் குறிக்குது. ராசியல் தான் இவங்களோட ஏஞ்சல், ரெயின்போ கலர். ஸோ ராசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலின் மல்டி கலர், எல்லா ரெயின்போ கலர்ஸுமே இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல மல்டி கலர் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் மல்டி கலர் பிரேஸ்லெட்ஸ், கிறிஸ்டல்ஸுமே காம்பினேஷன் கிறிஸ்டல்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த எனர்ஜிஸ் சிங்கிள் கலரா போகாம லைஃப் இஸ் லைக் அ ரெயின்போ, எல்லாமே கலந்தது தான் லைஃப் என்ற ஒரு அப்ரோச்சை இவங்க எடுக்கலாம். ஏஞ்சல்ஸ் அதை தான் ரிமைண்ட் பண்றாங்க. இவங்களுக்கான சீக்ரெட் மெசேஜ் ஃப்ரம் யூனிவர்ஸ் என்ன? இவங்களுக்கான சீக்ரெட் மெசேஜ் என்னன்னா, நீங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, இதுதான் இவங்களோட சீக்ரெட் மெசேஜ். ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க விடாம செய்யற எல்லா முயற்சியும் நான் பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கான பலனை நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க போறேன் அப்படின்றது தான் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் எப்பவுமே. மிதுன ராசிக்காரர்களுக்கு 888 அப்படிங்கறத டைப் பண்ணி மல்டி கலர் ஹார்டன்ஸை நீங்க வந்து கொடுத்து உங்களுடைய இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லி எனர்ஜியை கிளைம் பண்ணி. அடுத்ததாக காற்று ராசிலன்னு பார்த்தோம்னா துலாம். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த 15 டேஸ் அவங்களுடைய கரியர், லவ் லைஃப், அதே மாதிரி மணி ஃப்ளோ, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு. சித்திர நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம். 6 of Wands கார்டு வந்திருக்கு அண்ட் ஆல்சோ 9 of Swords கார்டு வந்திருக்கு. இவங்களுக்கு கரியர்ல இந்த மாசம் ஒரு ரெக்கக்னிஷன் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. இந்த 15 டேஸ்ல போட்டிருக்க எஃபர்ட் வந்து கண்டிப்பா மேல இருக்கவங்க பார்ப்பாங்க, அதுக்கான அப்ரிசியேஷனும் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் சொன்னீங்க அப்படின்னா அது தேவையில்லாத நெகட்டிவ் வைப்ஸை அட்ராக்ட் பண்ணும். அண்ட் இவங்களோட பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங். லைட்டா அப்ரோச் பண்ற மாதிரி இருந்தா கூட உள்ளுக்குள்ள ஒரு எரிமலையே உள்ள இருக்க அளவுக்கு
தாட்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ நிறைய தாட்ஸ் இருக்கிறதால நீங்க ஓவர் திங்கிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணணும். எப்படி நம்ம ஓவர் திங்கிங்கை நம்ம கம்மி பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம பிரீதிங் அவேர்னஸ் கொண்டு வரணும். பிரீதிங் வந்து ஸ்லோவா பண்ணிட்டு நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணோம் அப்படின்னா ஓவர் திங்கிங்கை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் ரெமிடி. ஸோ கெரியர்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் காத்துட்டு இருக்கு, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அவங்களுக்கு வரும். பட் இவங்களோட தேவையில்லாத ஃபியர்ஸ் அண்ட் ஓவர் திங்கிங் ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியை நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஓவர் திங்கிங்கை ரெடியூஸ் பண்ணிக்கணும். அதான் அவங்களுடைய காமனான ஒரு கைடன்ஸ். அண்ட் ஆல்சோ ரிலேஷன்ஷிப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ரீசன்ஸ் வரும். நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் பழைய விஷயங்கள், சில ஆர்கியூமெண்ட்ஸ், நம்ம அவசரத்தில் இல்லை ஒரு வார்த்தையை விட்டுருப்போம், அதெல்லாம் அவங்க நினச்சிட்டு ரொம்ப அவங்களே அவங்க வந்து உள்ளுக்குள்ளே இதுவாய்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஓகே அவங்க ஏதோ அவசரத்தில் சொல்லிட்டாங்க, தெரியாமல் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஃபர்கிவ்னஸை சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணும். ரிலேஷன்ஷிப்லையுமே வந்து இவங்களுக்கு ஒரு பார்ட்னரை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஓகே நீ நல்லா தான் பண்ணுற இந்த விஷயத்த, நானும் என்னமோ நினச்சேன்னு சொல்லி ஒரு அப்ரிசியேஷன் அங்கேயுமே அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு போனஸ், ரிவார்ட்ஸ் அண்ட் ஆல் தட் வரலாம். சின்ன சின்னதாக சில அமௌண்ட் வந்து அப்பப்போ வரலாம், ஒரு பேமெண்ட் மாதிரி. இந்த 15 டேஸில் அது நல்லாவே அவங்களுக்கு வரும். ஸோ வரி பண்ண வேண்டாம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வெற்றிகளை வந்து மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது, தேவையில்லாத காசிப்ல எங்கேஜ் ஆகக்கூடாது. இவங்களுக்கு ஃபோன் பண்ணி வேற ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறாங்க, வேற ஏதாவது காசிப் பற்றி கேட்குறாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க சீக்ரெட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். மற்றவங்க சீக்ரெட்ஸையும் நம்ம சீக்ரெட்ஸ் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை இவங்க கொஞ்சம் இந்த 15 டேஸில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம், இவங்களுக்கு அடுத்த 15 டேஸ் எந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்கு? சுவாதி நட்சத்திரத்துக்கு நைட் ஆஃப் வான்ஸ் அண்ட் 4 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் வந்திருக்கு. இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு இப்போ அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்குள்ளே இருப்பாங்க இந்த 15 டேஸ். அடுத்த லைஃப்பை வந்து என்ன டைரக்ஷனில் கொண்டு போகலாம், ஜாப்ல என்ன செய்யலாம், பிஸ்னஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இப்படின்ற மாதிரி எல்லாம் சில தாட்ஸ் அவங்களுக்கு வரும். தூங்கணும் நிம்மதியாக அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கேட்ஜெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிடணும். ஸோ இவங்க படுத்துட்டு இருக்காங்க, கீழே ஒரு கத்தி இருக்குது, தலைக்கு மேலே 3 கத்திகள் பார்க்க முடியுது, பக்கத்தில் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவலாக நிறைய பேர் என்னமோ பண்ணுற மாதிரி இருக்கு. இது என்ன சொல்லுவாங்க? இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ கத்தி பொதுவாக வந்து எப்போ கீழே இருக்கும், நம்ம வந்து ஒரு வார் முடிச்சுட்டு வந்தோம், ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா தான் கத்தி கீழே இருக்கும். ஸோ அதனால இந்த கத்தி கீழே இருக்குனாலே அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்த விஷயத்துல என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனையில இருக்காங்க. ஸோ ப்ரேயர் போஸ்ட்ல இருக்கிறதால இங்கே மேலே நீங்கள் வந்து இந்த சர்ச் சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர்னா என்ன, ஒரு ஆழ்ந்த சிந்தனை தான் ப்ரேயர் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் போஸ்ட்ல இவங்க இருக்காங்க. அதுவும் தூங்கிட்டு படுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா ரெஸ்ட் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த 15 டேஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் கொஞ்சம் தேவை. இது இவங்களுடைய டேரோ கைடன்ஸ். இவங்களுக்கு நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கிறதால இவங்க அடுத்து இவங்களோட பேஷன் அண்ட் சோல் பர்பஸ் ஏதோ ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதை நோக்கி இவங்க பயணிப்பாங்க. பட் இப்போதைக்கு பிளானிங் ஸ்டேஜில் இருக்காங்க, எப்படி போகலான்ற திங்கிங்கில். அண்ட் லவ் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா லவ் லைஃப் ஸ்டேபிளாக போகும், எந்த பிரச்சனையும் இல்லை, பார்ட்னரோட வந்து சுமூகமாக போயிடுவாங்க. ஆர்குமெண்ட் வரா மாதிரி இருந்தால் கூட இவங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இவங்க இருக்காங்க, விச் இஸ் வெரி குட் ஃபார் அ ரிலேஷன்ஷிப். இது மணி ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இப்போ பிளானிங் ஃபேஸ், இப்போ ஆர்கனைசிங் ஃபேஸ். இந்த ஃபேஸில் வந்து மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இவங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இப்போ பிளானிங்கில் இருக்கிறதால மணி இன்ஃப்ளோ வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு நான் பார்க்கல. பட் இவங்க ஒழுங்காக பிளான் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த லெவலில் மணி இன்ஃப்ளோ நல்லாவே வரும், எந்த ஒரு பிளாக்கேஜஸும் இல்லை. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரெஸ்ட்ஃபுல்லான ஒரு ஃபேஸ். நீங்கள் ஆல்ரெடி நிறைய உழைப்புகள் பண்ணிட்டு ஆல்ரெடி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கிறதால கொஞ்சம் ரெஸ்ட் அதிகமாக எடுக்கணும் இந்த ஃபேஸில். இவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து தூங்கணும் நிறைய. அண்ட் ஆல்சோ வந்து வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ரெஸ்ட்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னா நல்லது, ரொம்ப அவுட்டோர் ஸ்பேஸ்க்கு போகாமல். அடுத்த பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம், இவங்களுக்கு அடுத்த 15 டேஸ் எப்படி கொண்டு போகும்? விசாகத்துக்கு வந்து 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் நைட் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. கரியரை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு இவங்க போகணும், இல்லை ஏதாவது ஒரு வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அப்ஸ்கில்லிங் கண்டிப்பாக இவங்க பண்ணணும். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க விஷயத்தை எக்ஸிஸ்டிங் மாதிரியே இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பெருசாக அதுலேருந்து வெற்றி எதுவுமே வராது. இவங்க அடுத்த லெவலுக்கு போகணும்னா சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, ப்ரொமோஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுடைய பிஸ்னஸை எப்படி இன்னும் மேலும் ஷோகேஸ் பண்ணுறது, ஓவர்சீஸில் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, புது புது ப்ரப்போசல்ஸ் வருது, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க இந்த 15 டேஸில். பார்ட்னரை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுறது, டெய்லி ரொட்டீன்ஸ்லலாம் ஹெல்ப் பண்ணுறது,
ஒய்ஃப்க்கு வந்து குக் பண்ணி கொடுக்கறது, இல்ல ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு அயர்ன் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. லவ் லைஃப் ரொம்பவே நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். மணி ரிலேட்டட் திங்ஸ் பாத்தீங்கன்னா யூசுவலா வரக்கூடிய மணி வந்துட்டே இருக்கும். அதிகமா இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்ல. பட் இவங்க வந்து பார்ட்னருக்காக கொஞ்சம் செலவுகள் அதிகமா பண்ணுவாங்க இந்த 15 டேஸ்ல. சுபகாரிய செலவுகள் நம்ம எடுத்துக்கலாம். டூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்க சில இடத்துல செலவு பண்ணி சில விஷயங்கள் எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும். அதை வந்து கண்டிப்பா இவங்க பண்ணியே ஆகணும். டைம் ஃபார் அப்ஸ்கில்லிங். டோன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரவாயில்ல இதுவே போதும் எனக்கு வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளசன்டான ஒரு மைண்ட் செட் வந்து வரக்கூடாது. போதும்ன்ற மைண்ட் செட் வரக்கூடாது. அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம் இவங்களே இவங்க புஷ் பண்ணி மோட்டிவேட் பண்ணிக்கணும். அந்த ஒரு இதை கொண்டு வரும். ஆல் டுகெதர் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜஸ் என்ன, அதே மாதிரி இவங்களுக்கான 15 டேஸ் இந்த நிறத்தை மட்டும் நிறைய யூஸ் பண்ணுங்க இந்த கலர்ஸ் அப்படின்னா எனி சிம்பிள்ஸ் ஆர் எனி மோட்டிவேஷன்? இவங்களுக்கு வந்து ஏஞ்சல் கார்டு நம்பர் 9 வந்திருக்கு. இது வந்து ஏஞ்சல் சாண்டல் ஃபோன். ஏஞ்சல் சாண்டல் ஃபோன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரேயர்ஸ் எல்லாத்தையும் கேரி பண்ணி யூனிவர்ஸ் கிட்ட கொண்டு போற ஏஞ்சல் தான் சாண்டல் ஃபோன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல். இப்போ உங்களுக்கு வந்து இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய மணி அபண்டன்ஸ்லாம் நமக்கு தெரியுது. ஸோ அதனால அபண்டன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க முயற்சியை கரெக்டான டைரக்ஷன்ல போடணும்ன்றது தான் இந்த ரிமைண்டர். நம்பர் 9 வந்திருக்கிறதால நம்பர் 999 இல்ல நீங்க 49s இந்த மாதிரி வந்து எழுதலாம். இல்ல வந்து எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸை வந்து அதை அட்ராக்ட் பண்ணும். ஆல்சோ டர்க்வைஸ் ப்ளூ வந்திருக்கு. இது வந்து ஆக்வா ப்ளூ கலர். இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ஸஸ், கிறிஸ்டல் என்ன மாதிரி ஐட்டம்ஸோ நம்ம இந்த ப்ளூ கலர்ல நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த எனர்ஜி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் லைஃப்ல. அடுத்த 15 டேஸ்க்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் மெசேஜ்னா துலாம் ராசி அவங்களுக்கு வந்து அடுத்த 15 டேஸ்க்கு வந்து ஏஞ்சல் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன, முடிவுகளை பார்த்து பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில எப்பவுமே ஒரு முடிவுக்கு ஒரு விஷயம் வருதுன்னா அது ஒரு புதிய ஆரம்பத்துக்காக தான் வருது. அதை ரிலீஸ் பண்ணுங்க சந்தோஷமா. இதுதான் ஏஞ்சல் சொல்ற மெசேஜ். அடுத்ததாக கும்ப ராசிக்காரர்களுக்கு காற்று ராசியில 3ஆவதா சொல்லப்படுது. இதுல இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த 15 நாட்கள் அவங்களுடைய கரியர், லவ் லைஃப், மணி ஃப்ளோ, அதே மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சதய நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அவிட்ட நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம். 10 of wands வந்திருக்கு அண்ட் தி டெத் கார்டு வந்திருக்கு. பயப்பட வேண்டாம். ஏன்னா டெத்துன்னு பார்த்தோன்னே கண்டிப்பா பயம் தான். கண்டிப்பா எல்லாரும் பயப்படுவாங்க. பட் பயப்பட வேண்டாம். இது வந்து ஒரு முடிவை குறிக்குது. ஏதோ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல முடிஞ்சு போன விஷயம், இனிமேல்ட்டு அந்த எனர்ஜிக்கும் உங்களுக்குமே சம்பந்தம் இல்லை அப்படின்றப்ப அந்த எனர்ஜி உங்க வாழ்க்கையை விட்டு போயிடும். எனர்ஜின்னு நான் சொல்லும் போது பீப்புள், கெரியர், திங்ஸ் எல்லாமே எனர்ஜி தான். அதனால இது எல்லாத்தையுமே குறிக்கும். ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில முடிவுக்கு வரப்போகுது. இந்த 15 நாள்ல சில விஷயங்களை நீங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு சுமந்துட்டே இருந்திருப்பீங்க. அந்த விஷயத்தை நீங்க வந்து ஒரு முடிவுக்கு விட போறீங்க, ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி எனக்கு காமிக்குது. கெரியர் ரிலேட்டடா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் காத்துட்டு இருக்கு. கெரியரும் முடிவுக்கு வரப்போகுது. நீங்க வந்து ஒரு புது லைன் ஆஃப் பிசினஸ்ல போலாம். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது சில ஹேபிட்ஸ் உங்களுக்குள்ள வந்து மாற்றம் வரும். இந்த 15 டேஸ்ல அந்த ஹேபிட்ஸ் வந்து உங்களை பாதிச்சுட்டு இருந்திருக்கும். உங்களுக்கே தெரியாம நீங்க அதெல்லாம் விடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க, தயாராயிட்டீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு புதிய மனிதரா நீங்க இந்த 15 டேஸ்ல உருமாறி உங்களுடைய பார்ட்னருக்கும் சரி, உங்களுடைய மேரேஜ் பார்ட்னராக இருக்கட்டும், உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அவங்களே உங்களை ஒரு புது விதமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க இந்த 15 டேஸ்க்கு அப்புறம் ஒரு புத்துணர்ச்சியோட. மணி ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. உழைப்புக்கான ரிவார்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மணி இன் ஃப்ளோ உங்களுக்கு ஒரு பல்க் பேமெண்ட்டாக ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிராப்தம் நான் பார்க்குறேன். ரிகார்டிங் டூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கணும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. சரி, வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது, சில விஷயங்கள் நம்மளை விட்டு போகுது, சிலது புதுசாக வரப்போகுது, நம்மளே ஒரு புது பர்சனாக மாற போகிறோம். அந்த ஒரு ப்ராட் மைண்ட் செட்டை, ஓப்பன் மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுக்கணும். டோன்ட்ஸ் என்னன்னா திரும்ப திரும்ப பழைய பர்சனோட கனெக்ட் ஆகக்கூடாது. நான் அப்படி இருந்தேன், எப்படி இருந்தனா அப்படின்லாம் வந்து நம்ம பேசக்கூடாது. we should always welcome the newness into our life. அடுத்ததாக சதய நட்சத்திரம். இவர்களுக்கு அடுத்த 15 டேஸ் எப்படி போகும்? சதய நட்சத்திரத்துக்கு 3 of wands and 6 of wands கார்டு வந்திருக்கு. which means definitely கெரியர்ல ஏதோ ஒரு ரெகக்னிஷன் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கூட வேலை செய்யறவங்களே அவங்கள ஒரு ஸ்பெஷலா பார்ப்பாங்க. பர்சன்ட்ட ஏதோ இருக்கு திறமை, அதனால தான் இவங்க முன்னுக்கு வராங்கன்றத அவங்க கூட இருக்க கலீக்ஸுமே பார்க்க ஆரம்பிப்பாங்க. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பான்ஷன்
எக்ஸ்பேன்ஷன்ல அவங்க இறங்கிடுவாங்க. புது கான்டாக்ட்ஸ் பண்றது, வேற கொலாபரேஷன் அப்ரோச் பண்றது, கிரியேட்டிவா சில மார்க்கெட்டிங் ஐடியாஸ், இது மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் வரும். சில பேர் வந்து எக்ஸ்போர்ட் ஆரம்பிப்பாங்க. மணி இன்ஃப்ளோ, ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க, கண்டென்டடா இருப்பாங்க. இவங்க போட்ட எஃபர்ட்ஸ்க்கான பிராப்தம் இவங்களுக்கு கிடைக்கும். டூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை எல்லார்கிட்டயும் சொல்லாதீங்க, உங்களுக்குள்ள வச்சுக்க கத்துக்கோங்க. என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் பண்ணாம உங்களுக்குள்ளேயே வச்சுக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லணும். மேலும் மேலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. எக்ஸசைஸ் வந்து செய்ய ஆரம்பிக்கணும். கிராஸ் ஃபிட், ஜும்பா ஒர்க் அவுட், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டைப் ஆஃப் எக்ஸசைஸ்ல இவங்க இறங்கணும். ஜஸ்ட் வாக்கிங் போறதை விட்டுட்டு அந்த மாதிரி சில எனர்ஜிஸ் நான் பார்க்குறேன். பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்கும்? பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. கெரியரில் இவங்களுக்கு பாஸ்ட் கனெக்ஷன்ஸ், அதாவது பழைய வேலை செஞ்ச எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாஸஸாக இருக்கட்டும், இல்லை பழைய பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸ், யாரோ வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க முன்னேறதுக்கு பழைய கனெக்ஷன்ஸ் வந்து இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஜாப் தேடி கொடுக்குறதா இருக்கட்டும், டெக்னாலஜி ஒன்று தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டாங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் முடிச்சு கொடுக்குறேன் இருன்னு சொல்லி ஒரு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து இந்த கெரியர் வைஸ் அண்ட் பிஸ்னஸ் வைஸ் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனோட சப்போர்ட்டுமே வந்து நிறையவே இருக்கும். லவ் லைஃப்பில் இவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு சோல்ஃபுல்லான சோல்மேட் கனெக்ஷன் இவங்களுக்கு லைஃப்குள்ள வருவாங்க. சோல்மேட் என்றப்ப நமக்கு வந்து ஆப்போசிட் ஜெண்டர்ல தான் இருக்கணும், பார்ட்னரா தான் இருக்கணும்னு கிடையாது. சோல்மேட் என்றவங்க நம்ம சோலோட க்ளோஸ்லி லிங்க் ஆன ஒரு உறவு. பேரண்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் சோல்மேட்டா இருப்பாங்க. அண்ட் ஃபேமிலியோட நிறைய டிராவல் அண்ட் வெக்கேஷன், அந்த மாதிரி சில எனர்ஜிஸ்லாம் நான் இங்க பாக்குறேன். ஃபேமிலி லைஃப்ல இருக்கவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸோட, பெட் அனிமல்ஸோட சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் நான் பாக்குறேன். மணி ஃப்ளோன் வரப்ப இன்ஹெரிட்டன்ஸ், பூர்வீக சொத்துக்கான பிராப்தம் நான் இங்க பாக்குறேன். ரொம்ப நாள் இழுவையில இருந்த சில கேசஸா இருக்கட்டும், சில வேர்டிக்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து சேரும், ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். சில பேர் வில் எழுதுவாங்க. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில வந்து பார்ட்டிஷன்ல இருந்த சண்டைகள் அதெல்லாம் தீர்ந்து இவங்களுக்கு நல்லபடியா வந்து சுமூகமா முடியக்கூடிய பிராப்தம் இருக்கு. ஆல் டுகெதர் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் நெக்ஸ்ட் 15 டேஸ் இதை மட்டுமே நிறைய யூஸ் பண்ணுங்க அப்படின்னா என்ன? எனி ஏஞ்சல் நம்பர்ஸ் டு சப்போர்ட். ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா 444. 15 டேஸில் இந்த 444 அவங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லைனா அவங்க வழியில் எங்கேயாவது வெஹிக்கிள்ஸில் பார்த்தாங்க அப்படின்னா இந்த எனர்ஜி அவங்க நோட்டீஸ் பண்ணாங்கனாலே இந்த நம்பர் வந்து அவங்களோட தாட்குள்ளே வந்துடும். ஒன்ஸ் நம்ம தாட்குள்ளே வந்தாலே அது ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கான வேலையை அது ஆட்டோமேட்டிக்காக பார்க்க ஆரம்பிச்சிடும். எவ்ரி திங் இஸ் ஓகே. இதுதான் இவங்களுடைய மெசேஜ். பயப்படவே வேண்டாம். நீங்கள் எப்பயாவது பதட்டமாக இருந்தீங்க, ஒரு விதமான குழப்பம் இருந்துச்சுன்னா எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படின்ற ஒரு மெசேஜ் அவங்க ரிமைண்ட் பண்ணிக்கிட்டாங்கனாலே லைஃப் வந்து நல்லா இருக்கும். கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ப்ளூ கலர் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த 15 டேஸ் அவங்க அதிகமா ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸஸ் போடுறது அண்ட் ப்ளூ கலர் பிரேஸ்லெட் ஆர் ப்ளூ கலரை இவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து இன்னும் இவங்க லைஃப்ல அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். கும்பராசிக்காரர்கள் ப்ளூ கலர் அப்படிங்கிறதையும் 444 அப்படிங்கிறதையும் மெசேஜஸ்ல நீங்க டைப் பண்ணி உங்களுடைய இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லலாம்.